ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, கூடவே இந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரகநிலைகளுக்கு ஏற்ப தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போது உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தனஸ்தானம். ஸோ தனஸ்தானத்தில் தான் பார்வையிடுறார் அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்ல. ஏன்னா பணவரவு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். இடம், பூமி இதனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதனால் எதையுமே சரியாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. குரு பகவான் வேறு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை வேறு பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால கவலையே படாதீங்க. ஏன்னா வெற்றிகள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது. சொல்லப்போனால் அடுக்கடுக்காக கூட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. வீடு, இடம் இது மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. சொந்தமாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தொழிலில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கிறாங்க. ஸோ விபரீத ராஜயோகம் அப்படின்றதனுடைய அடிப்படையில் திட்டமிடாமல் மட்டும் எதையும் செய்யாதீங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் யதார்த்தமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லதாக முடியும். ஸோ வாய்ப்புகள் அப்படியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த டைம் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன், லாபதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் தான் நல்ல லாபத்தை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும். வெற்றிக்கனியை நீங்கள் எட்டி பிடிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்தாச்சு. மேலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருப்பாங்க. அதே மாதிரி புதிய திட்டங்களை தீட்டி அதை நீங்கள் செயல்படுத்தவும் செய்யலாம். ஸோ நேரம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தாராளமாக செய்யுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கூடவே அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த டைமில் உங்களுக்கு அதில் இருக்கிறாரு. ஸோ இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கான மாற்றங்கள் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா திருமணமாகாதவங்க வரன் தேடுங்க. வரன் தேடினீங்க அப்படின்னா வாசல் தேடி வந்துடும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய மனவிழா, பெற்றோர்களுடைய மணி விழா அப்படின்னு எல்லாத்தையுமே நடத்த முடியும். உடன்பிறப்புகள் வழியிலையும் சுப நிகழ்ச்சிகளானது நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் விருச்சிக ராசி நேயர்களே வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது, விவேகமும் இருக்கணும். ஸோ விவேகத்தோடு நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மேலும் ஒரு சில விருச்சிக ராசி நேயர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இப்போது அங்கேருந்து நல்ல நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு தயாராக இருக்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் சுக்கிரனும் துளாராசிக்கு போகிறாரு. துளாராசிக்கு உடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் துளாராசிக்கு போகிறார். அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 7, 12 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன சலுகை வேணும்னு கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்குது. என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ண முடியும். அந்த இடத்துல இன்னுமே வீடு கட்ட முடியல, எதுவும் தொழில் செய்ய முடியல அப்படி நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா? இப்போது நீங்கள் வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த டைமில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மாதிரி பழைய வாகனம் வச்சுருக்கீங்க, அது இதுக்கு மேலே ஒர்க் ஆகாது, நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் பழசை கொடுத்துட்டு நீங்கள் புதுசு வாங்கலாம். அந்த வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக கைகூடி வரும். அதே நேரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அதிகமாக அலைச்சல் இருக்குது, பயணங்கள் இருக்குது. இந்த மாதிரி அலைச்சல், பயணம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால சரியாக உங்களால் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால் உணவில் கவனம் செலுத்துங்க. மேலும் பார்த்திங்கன்னா உணவில் கட்டுப்பாடும் அவசியமானது.
இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிட்டீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய விஷயம் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான். குலதெய்வம், குலத்தை காக்கும் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நீங்கள் அதையும் வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான் நடக்கும். வியாபாரம், தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லபடியாக நடக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய தகவல்கள் கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வரும். மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விருச்சிக நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ஒரு ராஜ வாழ்க்கையே கிடைக்க போகுதுங்க. ஸோ தொட்டது துளங்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. கிடைக்கிறவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விதமான சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க. எல்லா காரியங்களையும் துணிஞ்சு செய்யுங்க. எல்லாருடைய ஆதரவுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நினைத்தது நல்லபடியாக நடக்கும். நினைத்து பார்க்காது கூட நல்லபடியாக நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்குது. பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் கைவிட்டுட்டு அவங்களுடைய போக்கில் விட்டுப்படிங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே தடைகளை பார்த்துட்ருக்கீங்க. என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது, நல்லா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகும். அந்த கவலைகள் பரிபூர்ணமாக விலக ஆரம்பிச்சுடுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் தைரியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேறு என்ன வேணும்? வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்குங்க. ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. ஸோ கொஞ்சமாக நீங்கள் தூண்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அதுலேயும் குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு மட்டும் இல்லைங்க. அவங்களுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பாவுடைய ஆரோக்கியமும் பாதிப்படையலாம். அதே மாதிரி இரத்த பந்த உறவுகள் அவங்களுக்கும் எதுவும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இவங்களுடைய ஆரோக்கியத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆரோக்கியத்தை தாண்டி மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க. நம்பிக்கை கிடைக்கும். நினைத்தது நடக்கும். அதுலேயும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப டைமிங் சூப்பராக இருக்குங்க. ஸோ எந்த துறையில் இருந்தாலும் சரி கவலையப்படாதீங்க. எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி எதிரிகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ நல்லபடியாக மாறிடுவாங்க. ஸோ அவங்க எதிராக தானே செயல்படுறாங்க அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிராக செஞ்சாலுமே கூட உங்களுக்கு அது சாதகமாக தாங்க இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் எதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, சங்கடப்பட்டுட்டே இருக்காதீங்க. அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறத விட நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ரொம்பவும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சு இருக்க போகுதுங்க. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ தொட்டது துளங்கக்கூடிய நல்ல காலகட்டங்க. அதனால் தொழில் செய்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க. இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் தாராளமாக வேலைக்கு போங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எதிரிகள் விஷயத்தில் கூட நீங்கள் வெற்றிகள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில். ஸோ அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் கவனமாக இருக்கணுங்க. இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம்.
ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம், இல்லைன்னா சர்க்கரை, கொழுப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஏற்படலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு உள்ளார இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும், என்ன மாரியான பாதிப்புகள் உங்களுக்கு நெருங்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் வந்து உங்களுக்கு நடக்க போறது கிடையாதுங்க. ஸோ, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ, அதில நீங்க உண்மையிலே கவனமா தான் இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா, எல்லாத்த விட முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆரோக்கியம். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு பதிவிலயும் சொல்லக்கூடியது இதுதான். ஆரோக்கியமா ஃபர்ஸ்ட்டு இருங்க. அப்பதான் நம்மளால எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ண முடியும். நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நான் இவ்வளோ பணம் சேர்த்துட்டேன், இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அத அனுபவிக்கிறதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் முதல்ல முக்கியம். நம்ம நல்லா இருந்தா தான் நமக்கு இஷ்டமானத சாப்பிட முடியும், இஷ்டமான இடத்துக்கு போக முடியும், நமக்கு பிடிச்சத வந்து செய்ய முடியும். அதனால எல்லாருமே முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுத்துக்கோங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமுமே வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கிற மாரி பாருங்க. ஏன்னா, ஆரோக்கிய ரீதியா நம்ம எல்லாரும் நல்லா இருந்தா தான், பொருளாதார ரீதியா நமக்கு பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளானது வந்துடும். இதனாலே பார்த்தீங்கன்னா, நீங்க சேமித்து வச்சிருக்கக்கூடிய காசு கரையும். அது மட்டுமாங்க, கவலை வரும், சங்கடமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், சாப்பிட முடியாது. ஒருத்தங்கள நினச்சி எனக்கு கவலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். 16 செல்வங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தின் மீது விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வம் என்னவோ அதையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். ஸோ, குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க, பூஜை செய்யுங்க. இல்லைனா வந்து பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. டைம் கிடைக்கிறப்போலாம் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. ஸோ, அந்த தெய்வத்தை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் எங்கே போய் வழிபாடுகள் செய்தாலும் எந்த ஒரு பயனும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ, வாய்ப்பு எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் குலதெய்வம் போயிட்டு வாங்க. ஸோ, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாராக வேணா இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்லேயோ யாருக்காவது இந்த விருச்சிக ராசி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ, இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை வந்து உச்சரிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இதுக்குமே வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்கிறதும் எழுதுறதுமே பாக்கியம் தாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.